அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு எப்படிங்க இருந்தது பங்கு சந்தை அப்படின்னா, ஒரு வாலட்டிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மார்னிங் எல்லாம் கொஞ்சம் அன்பிரிடிக்டபிள் கண்டிஷன்ல தான் இருந்தது. ஸோ அதுக்கு மாறி மாறி வந்த நியூஸ் தான் காரணம். இப்போ மார்னிங்லலாம் ட்ரம்ப் எந்த மாதிரி சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இப்போ சைனா பிரசிடென்ட் கூட ஒரு மீட்டிங் வச்சதுலேருந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபார்மர்ஸ் திறக்கிறதுக்கு நீங்கள் தான் உதவி பண்ணணும், நீங்கள் தான் அதுக்கான சரியான ஆள் அப்படி இப்படின்னு சைனா பிரசிடென்ட் கிட்ட பேசியிருந்தாரு. ஸோ அதன் மூலியமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பிக்கையை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாரு, ஒரு நியூஸ் கொடுத்துருந்தாரு. சரி ஓகே, எப்படியாச்சும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபார்மர்ஸை நம்ம ஒன்று சேர்ந்து ஓப்பன் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாரு. இன்னைக்கு மறுபடியும் மத்தியானம் பார்த்தீங்க அப்படின்னா 14 பாயிண்ட் ப்ரொபோசல் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் யூஎஸ் கிட்ட கொடுத்துருந்தாங்க. சரி, 14 பாயிண்ட் ப்ரொபோசலை இவர் கொஞ்சமாச்சும் அக்செப்ட் பண்ணிருக்கலாம். அதாவது இந்த ஒரு 3 பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் மாத்துங்க, இல்லை ஒரு 4 பாயிண்ட் மட்டும் மாத்துங்க, இப்போதைக்கு இந்த ஒரு 5-6 பாயிண்ட் மட்டும் நாங்கள் அக்செப்ட் பண்றோம், அந்த மாதிரி ஏதாவது சொன்னா பரவாயில்ல. ஃபுல் அண்ட் ஃபுல்லாவுமே பார்த்தீங்க அப்படின்னா அதை அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. இப்போ காலையில தான் அவர்கிட்ட சைனா பிரசிடென்ட் கிட்ட இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இப்போ மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஈரானோட 14 பாயிண்ட் ப்ரொபோசலை ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த 14 பாயிண்ட் ப்ரொபோசலை ரிஜெக்ட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ வார் கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி டிமாண்ட் எல்லாம் க்ரூட் ஆயில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் ஒரு 12 o'clock மேலே தான் கொஞ்சம் இன்னைக்கு என்ன சொல்றது அப்படின்னா 12 o'clockன்னு கூட சொல்லிட முடியாது, கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு மேலே தான் ஒரு டைரக்ஷனை கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஸோ அது எதனால அப்படின்னா USD/INR 96 டச் பண்ணிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட நமக்கு USD அதாவது இந்தியன் ருப்பி ரொம்ப வீக் ஆயிருக்கு, 96.10 வரைக்குமே டச் பண்ணிருச்சு. ஸோ அது எத்தனை மணிக்கு நடந்தது அப்படின்னா 2 மணிக்கு மேலே தான் ஸோ அது டச் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு MSCI வேர்ல்டு குளோபல் இண்டெக்ஸும் அதுவும் ஒரு 1.5 மணிக்கு மேலே தான் கிட்டத்தட்ட 17 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 14 பாயிண்ட் ப்ரொபோசல் ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப தான் சரி ஓகே, நிஃப்டி ஒரு செல்லிங் ப்ரெஷரில் க்ளோஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எத்தனை மணிக்கு அப்படின்னா ஒரு 1.5 மணிக்கு மேலே கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தது. அது மட்டும் இல்லாமல் க்ரூட் ஆயில் MCXல மறுபடியும் ஒரு 10,000 ரீச் ஆயிருக்கு. ஸோ க்ரூட் ஆயில் டிமாண்ட்னாலே நமக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, ஸோ இது கண்டினியூ ஆகுமா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம மற்ற டேட்டாஸ் பார்த்துட்டு வந்துடலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காலையில் நிஃப்டி எல்லாம் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் ஓப்பன் ஆயிருந்தது. அதுக்கு மெயின் ரீசன் அதாவது நேற்று நைட் பெட்ரோல் அண்ட் டீசல் விலையை ஒரு ₹3 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு பங்கு சந்தைகள் நெகட்டிவ் தான். இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல ஒரு ஓவராலா பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒரு நெகட்டிவா தான் இருக்கு. டேட்டாஸ் எல்லாமே ஒரு நெகட்டிவ் சைடு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ நம்ம இது எவ்வளோ தூரம் போகும், நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் எங்க இருக்கு அப்படிங்கிறத ஸோ நம்ம டெக்னிக்கலா டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ குளோபல் இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 17 பாயிண்ட் டவுன் ஆயிருக்கு. ஸோ எப்படியும் அமெரிக்கன் மார்க்கெட்ல இன்னும் கொஞ்சம் டவுன் ஆனது ஒரு 24.35 பாயிண்ட். ஸோ அதுக்கப்புறம் மண்டே ஓப்பன் ஆகிறப்ப கொஞ்சம் நெகட்டிவ். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கேப் டவுன் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். பார்க்கலாம் இது டவுன் ஆகுதா இல்லை ரெக்கவரி ஆகுதான்னு. ஸ்டாக் ஹீட் மேப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிசயமா ஐடி செக்டார் மட்டும் தாங்க பாசிட்டிவ் இன்னைக்கு. ஸோ ஐடி செக்டார் மட்டும் இன்னைக்கு ரெக்கவரி ஆயிருக்கு, இன்வெஸ்டர்ஸ் உள்ளார வந்திருக்காங்க. மற்ற எல்லா செக்டாருமே நமக்கு டவுன் தான். ஸோ பாரதி ஏர்டெல் பரவாயில்ல. பாரதி ஏர்டெல் எப்பவுமே Q4 ரிசல்ட்ஸ் வந்த ஸ்டாக் என்ன ஆகும் அப்படின்னா ப்ராஃபிட் புக்கிங் நடந்து மறுபடியும் கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். பட் பாரதி ஏர்டெலை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு 5% பக்கம் மேலே வந்தது. இன்னைக்கு மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.2% பக்கம் நமக்கு அகைன் மேலே வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ மற்றபடி ரிலையன்ஸ் ஏன் ரிலையன்ஸ் ஏன் கீழே இறங்கி இருக்கு அப்படின்னா ஸோ மறுபடியும் அந்த ஈரான் US ரிஜெக்ஷன், ஓகேங்களா, 14 பாயிண்ட் ப்ரொபோசல் ரிஜெக்ஷனால ஸோ மறுபடியும் நமக்கு பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டார், அப்புறம் ரிலையன்ஸ், ONGC, ஸோ நெக்ஸ்ட் நான் எனர்ஜி, அல்ட்ராசிம், JSW, ஸோ எல்லாமே நமக்கு நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ ஓவராலாக இப்போ பாசிட்டிவ்ல இருக்கிறது ஒன்னே ஒன்று தான், பாரதி ஏர்டெல் கொஞ்சம் நல்லா இருக்கு. அதானி போர்ட்ஸ் கூட அவ்வளவா இல்லை. அதானி போர்ட்ஸ் கூட 1.33% தான். ஸோ ஓவராலாக கொஞ்சம் நெகட்டிவ் சைடில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா காலையில கொஞ்சம் அட்டகாசமாக கால் ஆப்ஷன் சைடை கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மாதிரி இருந்தது. அதாவது கால் ஆப்ஷன் சைடு பைலையும் புட் ஆப்ஷன் சைடு கொஞ்சம் செல்லிலையும், அதாவது எப்படியாச்சும் ஒரு பை சைடு போகிறதுக்கான
வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு காட்டுனது. பட் ஈவினிங் ஒரு மத்தியானம் ஆஃப்டர்நூன் ஒரு மணிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. கால் ஆப்ஷன் சைடில் கொஞ்சம் செல்லிங்கும், புட் ஆப்ஷன் சைடை பை பண்ணி வச்சிருக்கிற மாதிரி கேஷ் ஃப்ளோ வந்து நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்எஸ்சியில் மொத்தம் 3300 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. அதில் அட்வான்ஸ் வந்து 1174, டிக்ளைன்ஸ் வந்து 2005, அன்சேஞ்ச் வந்து 121. கிட்டத்தட்ட பாசிட்டிவா கம்பேர் பண்றப்ப நெகட்டிவ் ஸ்டாக்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். 52 வீக் ஹைல 80, 52 வீக் லோல வந்து 29 ஸ்டாக்ஸ் இருக்கு. ஸோ 52 வீக் ஹைல வந்து 80 ஸ்டாக் இருக்கு, அப்புறம் ஏன் மேல வரல அப்படின்னா எல்லாமே கொஞ்சம் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் தான். ஹை வெயிட்டட் ஸ்டாக்ஸ்ல மேல கொண்டு வர விடலை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்பர் சர்க்குலர் 67, லோயர் சர்க்குலர் 70. ஸோ ஓவராலாக செக்டார் வைஸ் க்ளோசிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, அப்புறம் ஆட்டோ செக்டார் இதெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவ். மெட்டல், பிஎஸ்யூ பேங்க்ஸ், பிரைவேட் பேங்க் இதெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவ். பாசிட்டிவ்ல இருக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எஃப்எம்சிஜி, ஐடி செக்டார்லாம் கொஞ்சம் பாசிட்டிவ்ல வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் எப்படிங்க இருக்குன்னா எல்லா ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸும் கொஞ்சம் இறங்கி இருக்கு. இதுல வந்து தப்பிச்சது பார்த்தீங்க அப்படின்னா டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், சன்ஃபார்மா, மாருதி இந்த 4 மட்டும் தான் கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருக்க தவிர ஸோ மற்றதுலலாம் பணத்தை வந்து வெளியே எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். டாப் கெய்னர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிஎம்பிவி, டாக்டர் ரெட்டி, இன்ஃபோசிஸ், கோல் இந்தியா, டெக்கெம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் கெய்னர்ஸுக்கான ஸ்டாக். டாப் லூசர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹிண்டல் கோஸ்ட், டாடா ஸ்டீல், ரிலையன்ஸ், நெஸ்டில் ஐஎன்டி, எம்என்டம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டாப் லூசர்ஸுக்கான ஸ்டாக்ஸ். ஓகே, இப்போ நிஃப்டி வந்து எந்த மாதிரிங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படின்னா நமக்கு இன்னும் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் 23,806 இந்த கேப் ஃபில்லிங் ஏரியாவை ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு நமக்கு வந்து இறங்கிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு லோவை, அதாவது எந்த இடத்துல முடிஞ்சாலும் சரி, இன்னைக்கு லோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து லோ வந்து இந்த இடம் தான் வச்சுக்கோங்களேன். இந்த 23,000 இந்த ஜோன் 23,612 வச்சுக்கோங்களேன். ஸோ அதை லோவை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ நமக்கு கண்டினியூஸாக கொஞ்சம் 23,280 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்துருக்கு. ஸோ 23,275 தான், 275 ஆர் 280 தான். ஸோ நெக்ஸ்ட் டபுள் பாட்டம் சப்போர்ட் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுங்கிறது 23,806. இந்த அதாவது என்ன சொல்றது அப்படின்னா இந்த யூஎஸ்டிஐஎன்ஆர் வந்து ஒரு 96.50, அதுக்கப்புறம் எம்எஸ்சி குளோபல் இண்டெக்ஸ் வந்து இன்னொரு 20 பாயிண்ட் டவுனு, க்ரூட் ஆயில் வந்து இப்போ வந்து எத்தனை டாலர் ட்ரேட் அதை என்ன சொல்றது அப்படின்னா க்ரூட் ஆயில் வந்து மறுபடியும் ஒரு 10,500. ஸோ இதெல்லாம் அப்படியே கண்டினியூ ஆனதுன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு செல் சைடு ஓப்பனிங் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்ணலாம். இந்த 2 நாள் அப்படியே கண்டினியூ ஆனது அப்படின்னா பார்க்கலாம் அது எந்த மாதிரி நடக்குது அப்படின்னு. இப்போதைக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து 23,806, லோவை பிரேக் அவுட் பண்ண செல்லிங் கன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் டார்கெட் அண்ட் சப்போர்ட் ஜோன் வந்து 23,276. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கூட ஸோ சேம் கண்டிஷன் தான். இப்போ பேங்க் நிஃப்டி எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த இடம் தான் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 54,363. நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 53,199. லோவை பிரேக் அவுட் பண்ணால் நெக்ஸ்ட் சப்போர்ட் வரைக்கும் வந்துட்டு ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ ஃபின் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுவும் அதே கண்டிஷன் தான். இப்போ ஃபின் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து 25,593. சப்போர்ட்டுங்கிறது இந்த இடம் டபுள் பாட்டம் சப்போர்ட் ஆல்ரெடி எடுத்திருக்கு. இப்போ மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் வந்து 25,040, ரெசிஸ்டன்ஸ் வந்து 25,593. ஸோ மிட் கேப் நிஃப்டி எப்படிங்க இருக்கு அப்படின்னா மிட் கேப் நிஃப்டியும் ஒரு செல் சைடு பிரேக் அவுட் தான். இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு எம் பேட்டர்ன் கிரியேட் பண்ணி ஒரு செல் சைடு பிரேக் அவுட் தான் நடந்திருக்கு. ஸோ மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு செல் சைடு பிரேக் அவுட் வந்து 14,176. ஸோ இதுக்கு கீழே ஓப்பன் ஆனால் கண்டினியூஸாக நமக்கு இந்த ஜோன் அதாவது ஆல்ரெடி வந்திருக்கிறது இந்த லோ. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டபுள் பாட்டம் சப்போர்ட் வந்து எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா. ஸோ சென்செக்ஸும் சேம் கான்செப்ட் தான். ஸோ சென்செக்ஸ் வந்து கேப் ஃபில்லிங் ஏரியா இந்த இடம் 75,867ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ நெக்ஸ்ட் டபுள் பாட்டம் சப்போர்ட்டுங்கிறது 74,132. ஓகேங்களா. ஸோ எல்லாமே வந்து நமக்கு வந்து ஒரு எம் பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ 15 மினிட்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஜோனில் ஒரு எம் பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்து கீழே வந்துட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி செல் சைட் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. பட் இந்த நான் சொன்ன சில விஷயங்களெல்லாம் நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணது அப்படின்னா மண்டேவும் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் வந்து எதிர்பார்க்கலாம். பட் இருந்தாலும் அடுத்தடுத்த சப்போர்ட் இருக்கு. ஓகேங்களா. ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட், ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் எல்லாம் நமக்கு வந்து இருக்கு. ஓகே, இப்போ இந்தியா விக்ஸ் வந்து எப்படிங்க இருக்கு அப்படின்னா இந்தியா விக்ஸ் வந்து இன்னைக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 0.87 மட்டும்தான் ஏறி இருக்கு. ஓகேங்களா. ஸோ ரொம்ப பயமுறுத்துற மாதிரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இந்தியா விக்ஸ் வந்து சொல்லுது. பட் யூஎஸ்டி ஐஎன்ஆர் தான் கிட்டத்தட்ட மறுபடியும் ஒரு
நியூ லோ வந்து கிரியேட் பண்ணியிருக்கு 96.02. நம்ம நேற்றே சொன்னது தான், ஆர்பிஐ வந்து இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு நியூஸ் வந்து வெளியிடுவாங்க அப்படின்னு. ஸோ இன்னமும் வந்து வெளியில்லை, பார்க்கலாம் சனி ஞாயிறு வந்து இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு நியூஸஸ் வந்து கொடுக்குறாங்களா இல்லையாங்கிறத ஸோ நம்ம வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஓவராலாக மார்க்கெட்டிங் நீங்கள் முடிஞ்சிருக்கிறது செல்லிங் ப்ரெஷரில். நெக்ஸ்ட்டு வந்து க்ரூட் ஆயில். இப்போ யூஎஸ் ஆயில் வந்து காலையில் வந்து ஒரு $4 மைனஸில் இருக்கிற மாதிரி நமக்கு வந்து காட்டினது. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்கும் போல இருக்குது சார்ட்டில். ஸோ நான் கூட என்ன நினச்சேன், சரி சப்ளை, அதாவது சைனா பிரசிடென்ட் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஃபார்மஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதால ஒரு சப்ளை கிரியேட் ஆயிருக்கும் போல இருக்குன்னு நினச்சிட்டு தான். ஸோ அதை வச்சு நம்ம வந்து ப்ரிடிக்ஷன் வந்து சொன்னேன். பட் நான் டெலிகிராமில் சொல்லிட்டேன், இந்த மாதிரி வந்து காலையில் சொன்ன ப்ரிடிக்ஷன் வந்து கொஞ்சம் ராங்காக இருந்தது அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? அது எப்போவுமே நடக்காது, எப்பயாச்சும் ஒரு தடவை தான் இந்த மாதிரி சார்ட் வந்து கொஞ்சம் மிஸ்டேக் ஆகும். ஓகேங்களா? இப்போதைக்கு க்ரூட் ஆயில் என்ன கண்டிஷனுங்கிறத சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஸோ டிமாண்டு தான் இப்போதைக்கு வந்து நமக்கு வந்து டிமாண்டு தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 9,956. இந்த இடம் வந்தால் மறுபடியும் நமக்கு வந்து ஃபுல்லாக ஹை வரதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பெரிய ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒன் டே எல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல்ரெடி ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல வந்து எடுத்திருக்கு 10,535. ஸோ இன்னைக்கே 10,535 போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா எம்எஸ்சி குளோபல் இண்டெக்ஸ் வந்து ஒரு 18 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன்ல இருக்கு. இன்னொரு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் எல்லாம் டவுன் ஆனது அப்படின்னா க்ரூட் ஆயில் டிமாண்ட் கிட்டத்தட்ட 10,535 டச் பண்ணிடும். நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது 10,535. ஓகேங்களா? இது மண்டே கண்டினியூ ஆகுமா இந்த செல்லிங் அப்படிங்கிறதுல எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஏன்னா டிமாண்ட்ல போயிருக்கனால எப்போ வேணா நமக்கு வந்து பிரேக் அவுட் நடக்கலாம். பட் ஒரு டே, ஒரு இன்ட்ராடேக்குள்ளார பார்த்தீங்க அப்படின்னா 10,535ல ஒரு 100 to 200 பாயிண்ட்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போதைக்கு 10,095ல இருக்கு. ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணாலும் இல்லைன்னா 10,088 வந்தாலும், ஸோ 10,080 இல்லை 9,956 வந்தால் மறுபடியும் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸ் மார்னிங் தான் பார்த்துருந்தோம். ஸோ நமக்கு வந்து பிரேக் அவுட் நடந்தால் ஃபர்ஸ்ட் வந்து ரெசிஸ்டன்ஸாக பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரேக் அவுட்டாக பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஃபெயிலியர் ஆயிருக்கு, பிரேக் அவுட் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ நமக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது இதுக்கு முன்னாடி பிரேக் அவுட் ஆன லெவல் தான் இந்த ஜோன். ஸோ 281.7. ஸோ 281.7 டச் பண்ணால் மறுபடியும் மேலே வரும். ஆல்ரெடி நமக்கு ஹையாக பிரேக் அவுட் பண்ண ஸோ நேச்சுரல் கேஸ் வந்து தொடர்ந்து கொஞ்சம் பை போகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. ஸோ நேச்சுரல் கேஸோட இன்வென்ட்ரி டேட்டாவை பற்றி ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ இன்வென்ட்ரி டேட்டாங்கிறது ஒன்றுமே இல்லைங்க, அந்த நாட்டோட ஸ்டோரேஜ். அதாவது எப்படி சொல்கிறதுன்னு கொஞ்சம் சிம்பிளாக சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த வாரம் வந்து எனக்கு வந்து ஒரு குடும்ப செலவுக்கு ஒரு 5,000 ரூபாய் தேவைப்படுது. ஓகேங்களா? அப்போனா எங்கிட்ட ஒரு 2,000 ரூபாய் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா அப்போ 3,000 ரூபாய் பத்தாம போகுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு ஒரு 5,000 ரூபாய் இந்த வாரம் செலவுக்கு தேவைப்படுது. நான் என்ன பண்ணுறேன், அதாவது திங்கக்கிழமை காலையில் வந்து என்கிட்ட எவ்வளோ நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன்னு பார்க்குறேன். 2,000 ரூபா தான் தேவைப்படுது. ஆனால் 2,000 ரூபாய் தான் என்கிட்ட வந்து இருக்கு, 5,000 ரூபா தேவைப்படுது. அப்போ அந்த இடத்துல எனக்கு வந்து 3,000 ரூபா ஷார்ட்டேஜ் ஆகுது. ஸோ ஷார்ட்டேஜ் ஆகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா டிமாண்ட் வந்து கிரியேட் ஆகும். இதே எனக்கு வந்து 5,000 ரூபா தேவைப்படுது, என்கிட்ட வந்து 15,000 ரூபா நான் சேவிங் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல வந்து டிமாண்ட் கிரியேட் ஆகாது, சப்ளை கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதே கான்செப்ட் தான் நமக்கு இன்வென்ட்ரிலையும். ஸோ அவங்க எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஃபோர்காஸ்ட்டுங்கிறது 86, எதிர்பார்க்கறது 86, ஆனால் அவங்ககிட்ட இருக்கிறது வெறும் 85 தான். அப்படின்னா ஒரு பாயிண்ட் வந்து அவங்களுக்கு பத்தாம போகுது. ஸோ அந்த இடத்துல டிமாண்ட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அப்படி டிமாண்ட் கிரியேட் ஆகிறப்ப நேச்சுரல் கேஸ் வந்து நமக்கு வந்து மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நமக்கு வந்து என்ன சொல்றது அப்படின்னா இன்வென்ட்ரி டேட்டா வந்து பார்க்குறது. இப்போ ஃபோர்காஸ்ட் 86 இருக்கு, அதே வந்து ஆக்சுவல் வந்து 100 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எதிர்பார்க்கறது 86, ஆனால் சேவிங்ஸே 100 இருக்கு. அப்போ வந்து அந்த இடத்துல சப்ளை கிரியேட் ஆகும். ஸோ இதுதான் வந்து இன்வென்ட்ரி டேட்டா வந்து பார்க்குற மெத்தட். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து எம்எஸ்சி குளோபல் இண்டெக்ஸ் 18க்கு வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து கோல்ட் அண்ட் சில்வர். இப்போ கோல்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் செல்லிங் தான். இப்போ எஸ்டர்டே கூட கொஞ்சம் கான்ஃபிடன்ஸாக இருந்தோம், எப்படியாச்சும் நமக்கு வந்து மேலே தான் வரும் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் காலையிலே தான் ட்ராப் பண்ணும் 1,60,982. ஸோ இதை டச் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கீழே வந்துட்டு இருக்கு. மறுபடியும் லோவாக பிரேக் அவுட் பண்ணால் ஸோ இந்த கண்டினியூஸாக 1,55,036 வரைக்கும் இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நமக்கு கோல்டில் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து சில்வர். இப்போ சில்வரும் சேம் கண்டிஷன் தான். ஆக்சுவலி நமக்கு வந்து இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு இறங்கிட்டு இருக்கு.
ஓகேங்களா. ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ நம்ம கண்டினியூஸாக கீழே இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் சப்போர்ட் மட்டும் அன்பிரடிக்டபிள். கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ மண்டே ஆல்மோஸ்ட் நமக்கு 23,641 கீழே தான் க்ளோஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொன்ன இந்த மெத்தட், அதாவது நான் சொன்ன இந்த டேட்டாஸ் எல்லாம் தொடர்ந்து இதே மாதிரி இருந்தாலோ இல்லை அதிகமானாலோ மறுபடியும் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.